பக்தர்களின் குடும்பத்தில் ஒருவராக வாழும் தாத்தா சாமிகள் நேர்மையான கோரிக்கைகளை நிறைவேற்றும் ஜலஜீவ சமாதி. கோவிலில் பிரசாதமாக தரப்படும் உப்பு. வேண்டுதலை நிறைவேற்றும் வேங்கட சுப்பானந்தா சுவாமிகள். தினந்தோறும் வழங்கப்படும் அறுசுவை அன்னதானம். 128வது குரு பூஜை கொண்டாடும் தாத்தா சுவாமிகள். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மர்ம சுவடுகள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜாமுத்து. பொதுவாக நம்ம ஊரில் நடக்கிற பல அதிசயங்கள் மற்றும் ஆச்சரியங்களின் பின்னணியை பற்றி தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்க தாத்தா கோவிலை பற்றியும் அங்கே நடக்கிற அதிசயங்கள் மற்றும் ஆச்சரியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை அடுத்து உள்ள மகாராணி போஸ்ட் ஆபீஸ் அருகே ஸ்ரீமத் வெங்கட சுபானந்தா சுவாமிகளின் ஜீவ சமாதி ஒன்று உள்ளதாகவும் இங்கு வரும் பல பக்தர்கள் இவரை தாத்தா சுவாமிகள் என்று அழைப்பதாகவும் இந்த தாத்தா இவர்களுக்கு கேட்பதை கொடுப்பதாகவும் எங்களுக்கு தகவல் வந்தது. இதை அடுத்து நாங்களும் எங்கள் குழுவினரும் தாத்தா கோவிலை நோக்கி பயணித்தோம். யார் இந்த தாத்தா சுவாமிகள்? இவரின் பெயர் ஸ்ரீமத் வெங்கட சுபானந்தா சுவாமிகள். இவர் 1896ஆம் ஆண்டு கோவிலில் உள்ள கிணற்றில் இறங்கி தியானம் செய்யும் போது ஜலஜீவ சமாதி அடைந்தார். இவருக்கு கூடு விட்டு கூடு பாயும் சக்தி உள்ளதாகவும் மற்றும் லகிமா என்று சொல்லப்படும் தண்ணீரில் நடக்கும் சக்தி உள்ளதாகவும் கூறுகின்றனர். ஆரம்ப காலத்திலேயே அவர் நடந்து வரும்போது திடீரென மறைந்து பின்னர் தியானம் செய்யும் இடத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தாத்தா சுவாமிகளை பற்றி தெரிந்து கொண்டு கோவிலை நெருங்கினோம். இருசக்கர வாகனங்கள் சென்றால் கூட போக்குவரத்து நெரிசலாகும் 20 அடி சாலையில் எண்ணற்ற கூட்டங்கள் நிரம்பியிருந்தது. நாங்கள் உள்ளே செல்ல ஆரம்பித்தோம். எங்களுக்கு ஒரு ஆச்சரியம். இந்த குட்டி தெருவுக்குள் எப்படி இவ்வளவு கூட்டம் என நினைத்து அங்கு வந்த பக்தர்களிடம் பேசத் தொடங்கினோம். இங்கே தாத்தா கோயிலுக்கு வந்தாக்கா எல்லாம் நல்லபடியாக நடக்குது, கேட்டது கிடைக்குது, அதே மாதிரி வேண்டது நல்லபடியாக நடக்குது. வர பக்தருங்கள்லாம் நல்லா திருப்தியாக வந்து தாத்தா கோயிலில் சாப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட வந்து 40 வருஷமாக அந்த கோவிலில் இருக்கேன். ஐயா, நான் பிறந்து வந்தது இங்கே தான். இது வரைக்கும் நான் உள்ளே வந்ததே இல்லை. ஒரு வருஷமாக எனக்கு வந்து பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் தான். நான் வச்சுருந்த எல்லாமே என் கையில் இருந்தது முதல் கொண்டு போயிடுச்சு. இப்போது ஐயாவை பார்த்துட்டு நான் போன மாதம் இந்த கோயிலுக்கு வரேன்னு கேட்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வச்சுருந்த நகை கூட போயிடுச்சு. இது ஐயாக்கே நான் சொல்லலை இது வரைக்கும். அதனால தான் நானாக இப்போ வாலண்டியாக அவங்கள கேட்டு சொல்கிறேன். நான் வர்றேன் ஐயா, நான் கோயிலுக்கு வரலாமான்னு கேட்கும் போது என்னோடய ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சக்ஸஸ். அதுக்கப்புறம் ஐயா மூலிமா போன வாரம் வந்தேன், என்னோடய 2வது பிஸ்னஸ் சக்ஸஸ். இந்த ஒரு 20 நாள்லேயே நான் பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துடுவேன்ற நம்பிக்கை மட்டும் இல்லை, அதுக்கான ஆதாரமும் நடந்துருச்சு, எனக்கு வருமானமும் வந்துடுச்சு. 1 வருஷமாக சும்மா இருந்தேன். நான் பிறந்து வந்தது உள்ளே வந்ததே கிடையாது. முதல் முறையாக ஐயா ஒரு இடத்துல பார்த்து கேட்டேன், ஐயா நம்ம கோயிலுக்கு வரணும் ஆசையாக இருக்குது, வாங்க ஐயா கிட்ட வாங்க, உங்கள் கஷ்டம்லாம் போய்டுன்னு சொன்னார். வந்து 1 வாரம் 10 நாள்லேயே என் வாழ்க்கை அப்படியே தலைக்கு மேலே போனது என் கண்ணால் நான் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் ஐயா வந்து உள்ளே கூப்பிட்டு போனாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது முதல் முறையாக உள்ளே போகும்போது ஒரு 15 நிமிஷம் தண்ணிலே மறப்பதுன்னா என்னன்னு சொல்லிவிட்டு, ஆழ்ந்த தியான நிலையில் என்னன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி தான் உணர்ந்தேன். அது எங்கள் குரு கூட்டு வந்து உள்ளே உட்கார வச்சதால் நடந்த ஒரு நிகழ்வு. நான் மட்டும் இல்லை, என் மனைவியாரும் அனுபவித்தோம். வீட்டில் கூட இப்போ வந்து அவ்வளோ ஒரு மன அமைதியான ஒரு பேச்சுவார்த்தை தான். ஒரு கணவன் மனைவினாவே ஒரு சின்னதாக அது இது இருக்குது, எதுவுமே கிடையாது. உள்ளே வந்து போன நாள்லேருந்து எங்கள் வீடே ஒரு கோவில் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது கோயில் மட்டும் கிடையாது, இங்கே வந்து போகிற ஒரு அடியார் அவங்க வீடே கோயில் ஆகிடுன்றது இங்கே வந்தால் மட்டும்தான் தெரியும். அவர்கள் பேசியது எங்களுக்கு பெரும் ஆச்சரியம். இங்கு வந்து குறைகளை சொன்னால் அந்த குறை நேர்மையான கோரிக்கையாக இருந்தால் இங்கு மனமுருகி வேண்டினால் அதற்கு தீர்வு 7 வாரங்களில் நடக்கும் என்பது இந்த தாத்தா கோவிலுக்கு வரும் பலரின் நம்பிக்கை. 7 வாரம் வேண்டிக்கிட்டு வந்தோம்னா
7 வாரம் 7 சுற்று சுற்றணும். 7 எந்த நாளில் இருந்தாலும். வியாழக்கிழமையில் ரொம்ப விசேஷம். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை எந்த நாளுமே வரலாம் இவர்கிட்ட வந்து நம்ம என்ன வேண்டிக்கின்னு ஒன்றில் ஒரு விளக்கு பூ வாங்கி கொடுத்தாலுமே போதும். இவருக்கு எல்லாமே வந்து இங்கே பரிகாரம் எதுவும் கிடையாது சுவாமி, எல்லாமே வழிபாடு தான். நீங்கள் உள்ளம் உருகி வேண்டுங்க, அதிகபட்சம் உங்களுடைய பிரார்த்தனை 7 வாரத்தில் நிறைவேறும். காலையில் ஒரு அம்மா பார்த்தேன், ஆந்திராவில் வந்து ஒரு 6-7 வருஷமாக விற்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஒன்றையும் கிடைக்கல. கோயிலுக்கு வந்த 7ஆவது வாரம் அவங்களே வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் சொத்து ரொம்ப நாள் மூடி இருக்கு, விற்கிறத இருந்தால் விற்றுருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே ஒரு மீடியேட்டர் கமிஷனில் தான் பக்கத்து வீட்டுக்காரர் சைலண்ட்டாக முடிச்சு விற்றுட்டாங்களாம். காலையில் வந்து தாத்தாக்கு நன்றி சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் வரலாம் சார், நியாயமாக இருக்கணும் கோரிக்கை. நான் ஒரு வீட்டில் டெனண்டாக போயிட்டு தாத்தா எனக்கு இந்த வீடை வாங்கி கொடுன்னு 100 வாரம் வந்தால் கூட வாங்க முடியாது. நம்மளை யாருன்னா ஏமாற்றிட்டாங்க, நம்மளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, நியாயமான கோரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். இங்கு அவர் ஜீவசமாதியில் 7 விளக்குகள் ஏற்றி கோவிலை 7 சுற்றி வந்தால் நினைத்தது நடக்குமாம். இங்கே வந்து வர பக்தர்கள் வந்து சாமிகளுக்கு வந்து 7 விளக்கு போடுவாங்க, 7 சுற்றுறது இந்த கோயிலினுடைய வழக்கம். மற்றபடி வேறு எந்த ஒரு பரிகாரம் கிடையாது. தாத்தா கோவிலுக்கு பெரும்பாலும் உடற்பிரச்சனை இருப்பவர்கள் வந்து இவ்வாறு செய்தால் நோய்கள் உடலை விட்டு நீங்கி செல்லும் என்பது இங்கு வரும் பலரின் கருத்து. எனக்கு வந்து அந்த கால் வலிக்கும், கால் வலி, முட்டி வலி இதெல்லாம் இருக்கும். நிற்க முடியாது, 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது, நடக்கிறது தான். அதனால் கால் வலி முட்டி வலியெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு வாங்க. இப்போ ரொம்ப பரவாயில்ல. கை கால் சுகம் இதெல்லாம் வலியெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லிட்டு போனோம்னா நல்லா நடக்குது. அது மாதிரி ஜனங்க இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் வந்து எல்லாரும் நல்லா விதமாக வந்து நல்லா தாத்தாவை கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். திருமணமாகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து தாத்தாவிடம் ஆசி பெற்றால் நினைத்தது நடக்கும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை. அவர்கிட்ட வந்து வீடு வேணும், அது வேணும், நமக்கு என்ன தேவை, கல்யாணம், ஒரு குழந்தை, நம்ம நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாம் அனுபவிக்க முடியும். அது போல் கேட்டு தான் இந்த கோயிலுக்கு வரணும். நகை வேணும், வீடு வேணும், ரொம்ப ஆசைப்பட்டு வரக்கூடாது. ஆனால் இதெல்லாம் நல்லா நடத்தி வைப்பார். பலரிடம் பேசி கொண்டிருக்கும் போது தாத்தா சுவாமிகளை நேரில் காண பாண்டிச்சேரியில் இருந்து ஒரு குடும்பமும் வந்தது. அவர்களிடம் பேசி அவர்களின் மனக்குறைகளை கேட்டறிந்த பிறகு பெங்களூருவை சேர்ந்த ஒரு வயதான பாட்டியிடம் பேசினோம். அவர்களும் நிறைய பேசினார். நான் வந்து பாண்டிச்சேரியில் வரேன். என்னோடய பேர் சசிகலா. எனக்கு வந்து இந்த கோயில் வந்து யூடியூப்பில் தான் அம்மா பார்த்து சொன்னாங்க. அதனால தான் வந்திருக்கேன். நல்லது நடக்கும்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க, அந்த நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன். ஆனால் உள்ளே வரும்போது எனக்கே ஒரு வைப் இருந்தது. அந்த நம்பிக்கையில் தான் இப்போ வந்து அவரை வேண்டியிருக்கேன். நடந்துருச்சுன்னா என்னால் முடிஞ்சதோ அதை இந்த கோயிலுக்கு பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதே எனக்கு தெரியாது. நான் மேப்பில் போட்டு பாண்டிச்சேரியிலேருந்து வந்து மேப்பில் போட்டு நான் வந்திருக்கேன் இந்த ஊருக்கு. எனக்கு தெரியாது, நான் முதலியாக வந்திருக்கேன். யாருமே கேட்டு வரல. ஒருத்தவங்க அதே மாதிரி எனக்கு நான் வந்து நிற்கும் போது நான் பஸ்ஸுக்கு அலையவே இல்லை, இந்த பஸ்ஸே வந்து நின்றுச்சு எனக்கு. அதனால் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. அதான் இப்போ தான் வந்திருக்கேன். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். எனக்கு யூடியூபை பார்த்தேன் இந்த ஐயா பற்றி. சரி தாத்தான்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி பார்த்தேன். சரி அவர் மகிமையை பார்க்கலான்னு சரி 2-3 ட்ரிப் கிளம்புனேன். என்னால் வர முடியல. சரி இன்றைக்கி எப்படியாவது கிளம்பணும், அவர் இந்த இடத்துக்கு எனக்கு அழைப்பு கொடுக்கணுன்னு தான் நான் வரணும்னு நினச்சி நான் கிளம்புனேன். கடைசியா மழையும் இருந்தது, கிளம்புனேன். நான் வந்து நின்று எனக்கு பஸ் கிடச்சி. இந்த ஊர் எனக்கு தெரியவே தெரியாது. வண்ணாரப்பேட்டை எங்கே போகிறது, யாரை கேட்குன்னு தெரிஞ்சுனேன். ஒரு ஆட்டோக்காரை கேட்டேன். அவர் சொன்னார் 155 ஏறுங்கன்னு சொன்னார். நான் சொல்லி ஒரு சத்த நேரத்தில் கொஞ்சம் நடந்து வந்தோடனே எனக்கு அதேமாரி பஸ் வந்துடுது. சரி பஸ்ஸு வந்துச்சு, சரி இறங்க தெரியாதுன்னு சொல்லி நின்றுந்தேன். அங்கே ஒரு ஆயா இருந்தாங்க, இங்கே தான் இறங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அங்கேருந்து இறங்கினேன். இங்கே எவ்வளோ தொழில் போகணுன்னு தெரிஞ்சிச்சு. கடைசியாக பார்த்தா அங்கே தாத்தா போஸ்ட்டு எம்ஜிஆர் சிலை கிட்ட வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு நேராக வந்தேன். அங்கேருந்து வந்த வழியிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் தாத்தா சாமி தானே வந்து இதுதான் எனக்கு இப்போ எனக்கு அழைப்பு கொடுத்தாருல்ல, எனக்கு அதை விட வேறு எதுவும் இல்லை. இந்த இடத்துக்கு நான் வந்து மறிக்கணும்னு எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காருல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். நான் வெற்றிக்கு இதுக்கப்புறம் நான் படுவேன் நம்புகிறேன். என் குறையெல்லாம் அவர் தீப்பார், ஒன்று தீப்பார். நான் நம்பி நான் வந்திருக்கேன். என் குறையை தீர்த்தாலுமே எனக்கு அதுவே போதும். என் குறையை தீர்க்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு நான் வந்துக்கிறேன். எனக்கு அழைப்பு கொடுத்துருக்கேன். முழுக்க நான் தாத்தாவை நம்புகிறேன். நான் திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன், மௌன சித்தர் எல்லாரையும் பார்த்துருக்கேன். எலும்பு சித்தர், மௌன சித்தர், தொப்பியம்மா எல்லாரும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு இன்னமும் இந்த கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு.
அதை நினச்சி ஒரு வாரம் கூட நான் ஆகலை. இந்த கோயிலுக்கு நான் வரணும்னு தோணி ஞாயிற்றுக்கிழமை தான் நினச்சேன், இந்த கோயிலுக்கு நம்ம போகணும், இந்த இடம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியல, அவரே கண்டுபிடிச்சாரு. நான் பசியோடு வந்தேன், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சாதமும் கொடுத்தாங்க. எனக்கு எல்லாமே திருப்தியாகவே இருந்தது. எனக்கு இங்கே திருப்தி இருந்ததுனால நான் உண்மையாக எனக்கு என் தாத்தா வந்து என் குடும்பத்தை நல்லா வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். என் குழந்தைங்க 2 பிள்ளைங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எங்களுக்கு நீண்ட ஆயுள கொடுத்தாலும் போதும். எனக்கு சொத்து சுகம் எனக்கு எதுவும் கேட்கல. என் பிள்ளைங்க 2 நீண்ட ஆயுளோடு இருக்கணும், எனக்கு அது மட்டும் கொடுத்தாலுமே எனக்கு தாத்தா போதும். அதுங்க லைஃபு, அதுங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், அதை நினச்சி தான் தாத்தாட்ட வந்துக்கிறேன். என் குழந்தைங்களுக்கு உடம்பெல்லாம் பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாம் நல்ல மாதிரியே வரணும்னு சொல்லி நான் தாத்தாட்ட வேண்டி கண்ணீர் விட்டுட்டு போகிறேன். எனக்கு அடுத்த வாரம் வரும்போது எனக்கு தாத்தா நல்ல பதில் சொல்லுவார்னு நம்புகிறேன். அடுத்த வாழைக்காம நான் நல்லபடியாக நான் வந்து நான் தாத்தா சந்தோஷப்படுத்துகிற வரைக்கும் செய்வார்னு நினைக்கிறேன். நான் வாரம் என்னை வர்றதுக்கு தாத்தா அழைப்பு தானே கண்டிப்பாக நான் வருவேன். என்னால் வர முடியல, மாதத்துக்கு ஒரு முறை நான் கண்டிப்பாக தாத்தா வந்து நான் மறிப்பேன். எனக்கு வாரத்தில் ஒரு நாள் வர்றதுக்கு எனக்கு தாத்தா வந்து படி அளந்தாருன்னா கண்டிப்பாக வருவேன். என்னால் வர முடியல, மாதத்துக்கு கண்டிப்பாக நான் ஒரு நாள் தாத்தா கோயில் கண்டிப்பாக வருவேன். தாத்தாவோட பெருமை எனக்கு சந்தோஷப்படுமே, தாத்தாவை பற்றி எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். நான் அந்த இடத்துக்கு போனேன், எனக்கு தாத்தா வந்து இந்த இடத்துக்கு எனக்கு நல்லது செஞ்சார், அதனால் நான் தாத்தா கோயிலுக்கு போனேன்னு சொல்லி நான் 4 பேர்கிட்ட சொல்லி 4 பேரையும் நான் வர வைப்பேன். எனக்கு தாத்தா எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கிட்டார். நான் பஸ் விட்டு இறங்கினே எனக்கு சந்தோஷம். நான் இங்கே வருவேன்னு நான் கஷ்டப்படுன்னு நினைக்கல. இவ்வளோ தொழில் போகணுமா, அங்கே கிடைக்குமா, எனக்கு எல்லாமே வழி சீக்கிரமாக காரணல எனக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக ஆயிடுச்சு எனக்கு தாத்தாக்கு. நான் பெங்களூர்லேருந்து வரேன்ப்பா. எல்லாம் வேறு விஷயமா வந்தேன். இங்கே அவரை யூடியூப்பில் பார்த்தேன். சரி இவரை போயே பார்க்கணுன்னு, வழி தெரில காலையில் அப்படியே கேட்டுன்னு வந்து அவர் வழி காட்டிட்டார். சக்தி இருக்குப்பா, இல்லாத சக்தி இல்லாத வழி தேடின்னு வந்தேன். ஒரு அம்மா சொல்லிச்சு இந்த பக்கம் தான்மா போனோம், அற்புதமான கோயில் தான், சக்தி இருக்குது. அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, ஏதோ ஒரு அற்புதமான சக்தி இருக்குது. இதான் முதல் தடவை வரேன், இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். கண்டிப்பாக வருவேன். தாத்தாக்கு என்னால் முடிஞ்சதை செய்வேன். எத்தனையோ பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு அவர், எத்தனையோ வயிறு நிரம்புது பாருங்கள். அந்த அற்புதமே பெரிய அற்புதம். பசியாரி போகிறோம்ல, அதே திருப்தி. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் செய்யணும்னு தோணும் அவருக்கு. தாத்தாவுக்கு அருகில் பைரவர் என்று சொல்லப்படும் நாய் ஒன்று அங்கு பொய்யான வேண்டுதலை கொண்டு வந்தால் அவர்களை கண்டு குலைக்குமாம். இங்கு தாத்தாவை காண வரும் பக்தர்கள் 3 எலும்பிச்சை கனிகளை கொண்டு வந்தால் அதில் 2 திரும்ப பக்தர்களிடமே தந்து விடுவார்கள். அந்த எலும்பிச்சை கனியை எடுத்து மருந்தாக உட்கொண்டால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா. இங்கே 2 எலுமிச்சப்பழம் 3 எலுமிச்சப்பழம் நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னா அதில் 1 சாமிக்கு எடுத்துன்னு 2 திருப்பி உங்கள்கிட்டயே கொடுத்துருவோம். அதை எடுத்துன்னு போய் வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்கலாம், அதை ஜூஸாக பண்ணி குடிக்கலாம், ரொம்ப நல்லது. இப்படி வரங்களை தரும் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்தா சுவாமிகளை பக்தர்கள் செங்கல் சித்தர், தாத்தா சித்தர், செங்கல் சாமி என்றெல்லாம் கூறுவார்கள். தாத்தா சாமிகள் வந்து பல பேர் உண்டு. செங்கல் சாமிகள், தாத்தா சாமிகள், சுப்பையா தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி வேணால் கூப்பிட்டாலும் தாத்தா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருவார், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் தினந்தோறும் மதிய வேளையில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்படுகிறது. நம்ம வந்து எல்லா கோவிலுமே வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது, தினைக்கும் அன்னதானம் போடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே வந்து எப்படி வருது, எந்த பொருளாதாரத்தில் வருது, வருமானம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் வரவங்க எல்லாம் சாப்பிட்டு மனசார சாப்பிட்டு வயவால சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அன்னதானம் தான் இங்கே பேசுகிறோம். இங்கு வரும் பக்தர்கள் இந்த அன்னதானத்தை மருந்தாக சாப்பிடுவார்கள். ரெகுலராக இங்கே வந்து மதியத்தில் 12 மணிக்கு வந்து இங்கே ஒரு நெய்வேத்தியம் பண்ணி அன்னதானம் நடக்கும். அந்த அன்னதானம் வந்து அன்னதானமாக அப்படின்னு நினைக்காதீங்க, அது ஒரு மருந்தாக. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு மருந்தாக தான் சாப்பிடுவாங்க. இங்கே வர்றவங்க கண்டிப்பாக அந்த அன்னதானத்தில் கலந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லது. இங்கு வேண்டுதல் வைக்கும் பக்தர்களின் கோரிக்கை நிறைவேறினால் இங்கு வந்து தாத்தா சாமிகளை பார்த்து பக்தர்களுக்கு அவர்கள் கையால் அன்னதானம் கொடுப்பது வழக்கம்.
இப்படி தன் குறைகள் நிறைவேறிய பின் அன்னதானம் கொடுத்த ஒருவரிடம் பேசினோம். எனக்கு போன வாட்டி வந்து அவரோட அருள் கிடச்சிது. எனக்கு அவரோட எப்படின்னா நைவேத்தியம் பண்ண சாப்பாடு எனக்கு கிடச்சிது. இந்த வாட்டி எங்கள் கையால் அன்னதானம் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, அதான் ஸ்பெஷல். ஆமாம், எனக்கு எல்லாம் நிற்க வச்சு எல்லாருக்கும் நாங்கள் தான் கொடுத்தோம். தாத்தாவை வியாழன், பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் கண்டால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று பலரும் கூறினர். பௌர்ணமியாக இருக்கட்டும், அமாவாசை, பிரதோஷம், வேலைக்கிழமை அந்த மாதிரி நாட்கள்லாம் அபிஷேகம்லாம் நடக்கும். சாயந்தரம் மாலையில் 6 மணிக்கு கண்டிப்பாக வந்து அந்த அபிஷேகத்தை கலந்துக்கிட்டு அபிஷேகத்தை பாருங்கள். சாமிக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்ல. சாமிக்கிட்ட ஒன்லி பிரார்த்தனைகள் தான். பிரார்த்தனை உள்ளம் உருகி வேண்டுங்க. உங்களுடைய பிரார்த்தனை அதிகபட்சம் 7 வாரத்தில் நிறைவேறும். இந்த கோவிலில் மிக பெரும் சிறப்பு, வரும் பக்தர்களுக்கு உப்பை பிரசாதமாக கொடுக்கின்றனர். பொதுவாக நம்ம உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட உப்பை தரமாட்டார்கள். ஏனென்றால் உப்பை கொடுத்தால் வீட்டில் உள்ள லட்சுமி போய்விடும் என்றும் சொல்வார்கள். ஆனால் தாத்தா கோவிலில் தரும் உப்பை வீட்டில் பூஜை அறையில் வைத்தால் செல்வங்கள் சேரும். உப்பு வந்து பக்கத்து வீட்டுக்காரனே தரமாட்டான், கூட பிறந்த அண்ணன் தம்பியே தரமாட்டான், தாத்தா வந்து தருவார். ஃபாஸ்ட்வான எனர்ஜி இது. உப்பு யாருமே தரமாட்டாங்க சென்டிமெண்ட்டாக. இந்த ஒரு மடத்தில் ஒன்று தான் உப்பு தருவாங்க. ஜல ஜீவ சமாதி அடைந்த நம் தாத்தா சுவாமிகளுக்கு 11/11/2024 அன்று 128வது குரு பூஜை நடைபெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இந்த நாளை உற்று நோக்கினால் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் தென்படும். இறுதியில் எங்களுக்கும் பல அதிசயங்களும் ஒரு பாசிட்டிவ் வைபும் கிடைத்தது. ஒரு முழு மன நிறைவுகளுடன் நாங்களும் தாத்தா சுவாமிகளின் ஆசீர்வாதங்களை பெற்று கிளம்பினோம். உங்களில் இந்த தாத்தா சுவாமிகள் கோவிலுக்கு சென்ற பலருக்கும் இது தெரியும். தெரியாதவர்களும் இங்கு சென்று யான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுங்கள்.